பெரியப்பா, தமிழ்ச்செல்வி நகரமன்ற தலைவியா நிக்கிறதுக்கு அவ கூட நானும் போய் நாமினேஷன் பண்ணிட்டு வந்துடலாமா? தாராளமா பண்ணலாம். நம்ம சார்பா அந்த பொண்ணை நிக்க வைக்கிறதுனால நாம தானே போகணும். சரிங்க பெரியப்பா. ஐயா வாங்க வாங்க. என்னாச்சு கனக சுப்பு? ஒரு மாதிரி பதட்டமா வரீங்க? ஐயா, அந்த புவனேஸ்வரியும் அவங்க அண்ணன் பசுபதி வீட்டுக்கு வந்தாங்க ஐயா. அவன் எதுக்குங்க உங்க வீட்டுக்கு வரணும்? வேற எதுக்கு? எல்லாம் பணத்தை கொடுத்து சரி கட்டுறதுக்கு தான். என்னது? பணத்தை கொடுத்து சரி கட்டமா? ஆமாங்க ஐயா, 10 லட்ச ரூபா தரேன், இந்த எலெக்ஷன்ல இருந்து விளையிக்கன்னு சொன்னாங்க ஐயா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அதெல்லாம் முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். சூப்பர் தமிழ்ச்செல்வி, இப்படிதான் தைரியமா இருக்கணும். பொம்பளை பிள்ளை ரொம்ப தைரியமா இருக்கிறது நல்லதுதாங்க. ஆனா ஒத்தையில போக வர இருக்காளே புவனேஸ்வரியும் அவங்க அண்ணன் பசுபதியும் இவ வாபஸ் வாங்கலன்னா உங்க பொண்ணோட கதியை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு மிரட்டிட்டு போனாங்க ஐயா. அவ அப்படியா சொன்னா? பதவிக்காக உயிரியை எடுக்கிற அளவுக்கு போறாளே, இவளையெல்லாம் சும்மா விடவே கூடாது. ஐயா, ஒத்த பிள்ளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கேன். நான் கடையில இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் அவ தான் தனியா போயிட்டு வரா. அதாங்க ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. நீ என்னமா சொல்ற? உன் அப்பா ரொம்ப பயப்படுறாங்க. எனக்கு எந்த பயமும் இல்லைங்கய்யா. ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான ஆட்கள் பிரச்சனை பண்ணி பயப்பட வைக்கிறது சகஜம் தானே.